இன்னைக்கு நம்ம ஃப்ரம்னு ஒரு தரமான சீரியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எபிசோடு ஃபர்ஸ்டோட ஸ்டார்டிங்கில் பாய்டுன்னு ஒருத்தர் கையில் ஒரு பெல்லை வச்சுக்கிட்டு அந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே ஊரில் ரோடு வழியாக நடந்து போகிறாரு. அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் அந்த பெல் சவுண்டு கேட்டதுமே அவங்க வீட்டுக்கு உள்ளாடி போயிடுறாங்க. அப்படி பாய்டு பெல்லை அடிச்சுக்கிட்டே போகிறப்ப மேகன் ஒரு பொண்ணு வெளியே இருக்கா. மேகனோட அம்மா மேகன் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு 5 நிமிஷம் கூட வெளியே இருக்கம்மான்னு சொல்கிறா. இதை கேட்ட பாய்டு அந்த குட்டி பொண்ணு மேகன் கிட்ட, அம்மா சொல்கிறத கேளு மேகன், வீட்டுக்குள்ளே போ, சூரியன் மறைய போகுதுன்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணு உள்ள போயிடுறா. அப்படியே ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலை ஹாஸ்பிட்டலா யூஸ் பண்றாங்க. அங்க மிஸ்டர் லூன் ஒரு தாத்தா, அவர் கூட அவரோட பையன் கென்னி செஸ் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் கிறிஸ்டின் ஒருத்தங்க வந்து மிஸ்டர் லூ கிட்ட டைம் ஆகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. கென்னி இந்த ஊரோட டெபுட்டி ஷெரீஃப். கென்னிக்கு கிறிஸ்டினா ரொம்ப பிடிக்கும். பாய்டும் கென்னியும் எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாய்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அவரோட இடத்துக்கு வெளியில ஒரு பலகை இருக்கு. அதுல 96 நைட்டா எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலன்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு பார்ல காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் நல்லா சரக்கு அடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரோட பெயர் பிராங்க். பார் அட்டெண்டரோ பிராங்கை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா பிராங்க் எந்திக்கல. பார் அட்டெண்டரும் பாரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு விண்டோவை எல்லாம் துணியை போட்டு மறைச்சிக்கிறாரு. டோர் பக்கத்திலே ஒரு கல் இருக்கு. அதுல டிஃபரெண்டான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கரெக்டா நேரா வச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்படியே பிராங்கோட வீட்டுல காமிக்கிறாங்க. பிராங்க் வேற யாரும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு பார்த்தோம்ல மேகன், அவளோட அப்பா தான். பிராங்க் இன்னும் வரல, சூரியன் வேற மறைய போகுது. சரின்னு சொல்லிட்டு பிராங்கோட ஒய்ஃப் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வீட்லயும் அந்த சிம்பிள் போட்ட கல் இருக்கு. நைட் டைம் ஆகுது. அந்த குட்டி பொண்ணு மேகன் தூங்க போறப்ப விண்டோ கிட்ட யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. பாட்டி வெளியே நிக்கிற மேகன் விண்டோ கிட்ட வான்னு ஒரு குரல். மேகன் மெல்ல அந்த விண்டோ கிட்ட போய் விண்டோ மேல போட்டிருக்க கூடிய துணியை நீக்கி பார்த்தா ஒரு பாட்டி வெளியே நிக்கிறாங்க. அந்த பாட்டி மேகன் கிட்ட பேசுறாங்க. பாட்டிக்கு வெளியே குளிருது, உள்ள வரவா, விண்டோவை திறக்க முடியுமான்னு பாவமா கேக்குறாங்க. அந்த சமயம் ஏதோ சவுண்ட் கேக்குது. மேகனோட அம்மா வந்து பார்த்தா விண்டோல ஒரு பாட்டி இருக்காங்க. மேகன் கதவை திறக்காதேன்னு கத்துறாங்க மேகனோட அம்மா. ஆனா மேகன் திறந்துடுறா. வெளியே பாவமா நின்னுட்டு இருந்த அந்த பாட்டி முகம் அப்படியே கோரமா மாறி மேகனை பிடிக்குது. மேகனும் அவ அம்மாவும் கத்துற சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேக்குது.